வணக்கம் தலைவா. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட நியூஸ் சாய் விக்ரம் பிளஸ் யூடியூப் சேனலுக்குள்ள வந்தீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து உங்களுக்கு நிறைய வீடியோஸ் அப்படின்றது இதில் நம்ம கொடுக்க போறோம். ஸோ உங்களுக்கு தேவையான எல்லா ஜாப்ஸ் அப்படி கிடைச்சிக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசோட ஒரு புது டிபார்ட்மெண்ட் மேபி சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமல் இருந்திருக்கலாம். என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா புதையல் மற்றும் ஆராய்ச்சி துறை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மத்திய அரசோட டிபார்ட்மெண்ட்ல எம்டிஎஸ் இது மாதிரியான கிட்டத்தட்ட ஒரு 8 விதமான பணிகள் வந்து கொடுத்துருக்காங்க. பேசிக் குவாலிஃபிகேஷன் 10th. நீங்க அதுக்கு மேல பிஹெச்டியோ இல்ல டிகிரியோ இன்ஜினியரிங்கோ என்ன முடிச்சதாலுமே ஒரு குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரிக்கே உங்களுக்கான டீட்டெயில்ஸ் வந்து சேஞ்ச் ஆகுது. அதை பொறுத்துமே நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். பட் பேசிக் அப்படின்றது 10th. ஓகேங்களா? உங்களுக்கு இந்த வேலைகளுக்கு தமிழ்நாட்டில இருந்தும் அப்ளை பண்ணிக்கலாம். ஜாப் லொகேஷன் ஒரு 2 ஸ்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. அதுல நம்ம ஸ்டேட் தமிழ்நாடுமே இருக்கு. ஸோ அப்ளை பண்ணக்கூடிய கடைசி தேதி ஏப்ரல் மாசம் வரைக்கும் டைம் வந்திருக்கு. அதுக்குள்ள நீங்க எல்லா பேருமே தாராளமா விண்ணப்பிச்சுக்கலாம். ஓகே. ஸோ இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணக்கூடிய லிங்கை இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் நான் உங்களுக்கு பின் பண்ணியிருக்கேன். டச் பண்ணி டேரெக்டாக நம்ம அஃபிஷியல் சைட்டுக்குள்ளே வாங்க. அதில் இருந்து எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படின்றதமே சொல்லித்தரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த வேலைகளுக்கு நம்ம அப்ளை பண்ணக்கூடிய அஃபிஷியல் வெப்சைட்டோட லிங்க் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இது வந்து NCESS அப்படின்னு சொல்லுவாங்க. நேஷனல் சென்டர் ஆஃப் எர்த் சயின்ஸ் ஸ்டடீஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது வந்து தொழில் துறையில் புதையல் மற்றும் ஆராய்ச்சி டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழ் இயங்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட் தான். ஓகே. ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்டில் மொத்தம் வந்து ஒரு 8 விதமான பணிகள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிக்கே ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட், டெக்னீஷியன், ஃபீல்டு அசிஸ்டன்ட் இப்படின்ட்டு நிறைய வேலைவாய்ப்புகள் இருக்கு. ஜாப் லொகேஷன் மேபி நம்ம தமிழ்நாட்டிலேருந்து அப்ளை பண்ணுறவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இடங்கள் ரெண்டுமே. ஒன்று நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேயே வேலைவாய்ப்புகள் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா கேரளா திருவனந்தபுரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம். இந்த 2 இடங்கள்ல தான் உங்களுக்கான ஜாப் லொகேஷன். இதுக்கான ஹெட் ஆஃபீஸுமே இங்கே வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு டிஸ்ட்ரிக்ஸாக வேணா இருக்கலாம். அது சென்னையாக இருக்கலாம், தஞ்சாவூராக இருக்கலாம், எங்கே வேணா இருக்கலாம். பட் நம்ம கேரளாவை பொறுத்த வரைக்கும் திருவனந்தபுரம் அப்படின்ற அந்த ஒரு இடத்துல தான் நமக்கான வேலைவாய்ப்புகள் இருக்கும் அப்படின்ற சொல்லியிருக்காங்க. ஏப்ரல் 10ஆம் தேதி வரைக்கும் டைமிங் வந்திருக்கு. அதுக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் விண்ணப்பிச்சுக்கலாம். ஸோ ஆன்லைனில் விண்ணப்பிக்கக்கூடியதுக்கான லிங்க் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன். இதுக்கு வந்து நீங்கள் ஆன்லைனில் தான் தபால் மூலமாக தான் விண்ணப்பிக்கணும் அவசியம் இல்லை. நீங்கள் ஆன்லைனில் விண்ணப்பிச்சுக்கலாம். ஆன்லைனில் விண்ணப்பிக்கக்கூடிய எல்லா லிங்கோட டீட்டெயில்ஸுமே நான் உங்களுக்கு வந்து கொடுத்துறேன். ஸோ பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே. என்னென்ன வேலை வாய்ப்புகள் இருக்குது ப்ரோ? 8 விதமான பணிகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கக்கூடிய இந்த விஷயங்கள் தான். ஃபஸ்ட்டு ஹிந்தி டிரான்ஸ்லேட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள். அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் அசோசியேட் கிரேட் 2லையும் ப்ராஜெக்ட் அசோசியேட் கிரேட் 1லையும் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய வேலைவாய்ப்புகள், ஃபீல்டு அசிஸ்டன்ட் எலக்ட்ரானிக்கல், அதுக்கப்புறம் சயின்டிஃபிக் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட், பிளம்பரு, அதுக்கப்புறம் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப். மொத்தம் இந்த 8 விதமான பணிகளுக்கு தான் வேலைகளுக்கு ஆட்களை தேர்வு செய்கிறாங்க. இன்கேஸ் தமிழ்நாட்டிலே வந்து இருக்கலாம், அவங்களுக்கு தமிழ் நல்லா பேசவும் தெரியும், அதே மணிக்கு ஹிந்தியும் நல்லா பேச தெரியும் அப்படின்னு இருக்கக்கூடியவங்க நீங்கள் இந்த வேலைகளுக்கு விண்ணப்பிச்சுக்கலாம். ஏன்னா ஹிந்தி டிரான்ஸ்லேட்டராக தானே நீங்கள் போகிறீங்க. ஸோ அப்போ உங்களுக்கு 2 லாங்குவேஜுமே பேஸ் வந்து நல்லா தெரிஞ்சிருக்கணும். அப்படி இருக்கக்கூடிய பர்சன்ஸ் எல்லா பேருமே இந்த ஜாபுக்கு சூப்பராக விண்ணப்பிச்சுக்கலாம். அப்படி யாராச்சும் தமிழ்நாட்டிலே தெரிஞ்சிருக்கீங்கன்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். மீதி அது போக ப்ராஜெக்ட் அசோசியேட்டுக்குலாம் பேசிக்காக நீங்கள் டிகிரி முடிச்சவங்க இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ எல்லா வேலைகளுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நான் வந்து சொல்கிறேன். எம்டிஎஸ் வேலைவாய்ப்புகளுக்கு 10th மட்டும் முடிச்சா போதும். நம்ம தமிழ்நாட்டில் உள்ள கிளர்க்குன்னு சொல்லுவோம்ல, அதை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் எம்டிஎஸ் சொல்லுவாங்க அந்த வேலை. பிளம்பிங் அப்படின்ற வேலைகளுக்கு ஐடிஐ முடிச்சு பிளம்பிங் சார்ந்த நீங்கள் வந்து ஐடிஐக்கான கோர்ஸ் வந்து முடிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் வந்து எலக்ட்ரானிக்கல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு வந்து டிப்ளமோவில் கம்ப்ளீட் பண்ணிக்கணும். எனி டிசிப்ளின் வந்து கிராஜுவேஷன் டிகிரிக்கு வந்து நீங்கள் எனி டிசிப்ளினாலும் ஓகே, எனி டிகிரினாலும் ஓகே, கம்ப்யூட்டர் சயின்ஸாக இருந்தாலும் ஓகே. போஸ்ட் கிராஜுவேஷன் டிகிரிக்கு காமர்ஸ், எம்பிஏ, ஃபினான்ஸ் முடிச்சவங்களும் ஹிந்தி டிரான்ஸ்லேட்டர் வேலை வாய்ப்புகளுக்கு டிப்ளமோ இன் டிரான்ஸ்லேஷன் ஹிந்திலையும் நீங்கள் முடிச்சிருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னாலுமே நீங்கள் ஹிந்தி எனக்கு தெரியும், நான் ஜென்ரலாக ஒரு டிகிரி முடிச்சிருக்கேன், ஆனால் ஹிந்தி நல்லாவே நான் டிரான்ஸ்லேட் பண்ணுவேன் அப்படின்றவங்களும் இந்த வேலைகளுக்கு தாராளமாக விண்ணப்பிச்சுக்கலாம். ஸோ இது வந்து ஒரு அரசாங்க வேலை அப்படின்னால எக்ஸ்பீரியன்ஸை பெருசாக வந்து அவங்க வந்து இது பண்ணலை. இருந்துச்சுன்னா ஓகே, ஆனால் ஃப்ரெஷர்ஸும் இந்த வேலைகளுக்கு சூட்டபிள் தான், நீங்களும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதுமே சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ போஸ்ட் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேலரி உங்களுக்கான குவாலிஃபிகேஷன் ஸோ நான் வெப்சைட்லேயே கொடுத்துருக்கேன். ஸோ வேணுன்றவங்க நீங்கள் வந்து சேலரி உங்களுக்கான டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ பேசிக்காக அதுக்கான ஏஜ் லிமிட் அப்படின்றது 18 வயசுல இருந்து 33 வயசு வரைக்கும் இருக்குது. ப்ளஸ் அது போக கவர்மெண்ட்டோட நார்ம்ஸ் படி உங்களுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படின்றதும் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. ஓகே. ஸோ மினிமம் சேலரி எவ்வளோ ஆரம்பிக்குதுன்னா 15,000 ரூபாய் எம்டிஎஸ் வேலைவாய்ப்புகளுக்கு. மேக்ஸிமம் சேலரி 28,000 ரூபாய் டிகிரி முடிச்சிருக்கக்கூடியவங்களுக்கு. இதெல்லாம் வந்து ஸ்டார்டிங் பேசிக் தான். போக போக சேலரி உங்களுக்கு வந்து கூடும். ப்ளஸ் இது போக உங்களுக்கான அலௌன்ஸ் அப்படின்றது இருக்குல்ல கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில், அந்த அலௌன்ஸுமே நிறையா உங்களுக்கு தரப்படும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து ஒரு வேலைவாய்ப்புகளுக்கும் இன்டர்வியூ பேஸ்டாக ரிட்டனா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஹிந்தி டிரான்ஸ்லேட்டர் ப்ளஸ் வந்து ப்ராஜெக்ட்
அசோசியேட் வேலைவாய்ப்புகளுக்கு மட்டும் இன்டர்வியூ பேஸ்டு, அதாவது எழுத்து தேர்வு வந்து இந்த 2 வேலைவாய்ப்புகளுக்கு சுத்தமா கிடையவே கிடையாது. ஆனா அதே மீதி இருக்கக்கூடிய 5 வேலைவாய்ப்புகள் எம்டிஎஸ்ஓ, பிளம்பரோ, டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்டோ, ஃபீல்ட் அசிஸ்டன்ட்டோ, சயின்டிஃபிக் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட்டோ இந்த 5 வேலைவாய்ப்புகளுக்குமே உங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட்டும் இருக்கு, ஸ்கில் டெஸ்ட்டும் இருக்கு. இப்போ பிளம்பிங் அப்படின்னா அந்த பிளம்பிங் சம்பந்தமான ஸ்கில் டெஸ்ட், எம்டிஎஸ் அப்படின்னா டைப்பிங் சம்பந்தமான ஸ்கில் டெஸ்ட், இப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்கில் டெஸ்ட் உங்களுக்கு வந்து வைக்கப்படும். ரிட்டனும் இருக்கும், ஸ்கில்லும் இருக்கும். பட் ஆனால் இன்டர்வியூ அப்படின்றது இந்த 5 போஸ்ட்டுக்கு கிடையாது. ஸோ ஓகே, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மொத்தம் இந்த 8 வேலைகளுக்கு இப்படி தான் போகுது. ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் இருக்கான்னு கேட்டால் கம்ப்ளீட்லி இந்த வேலை வாய்ப்புகளுக்கு இலவசம். மத்திய அரசு மூலியமா இந்த மாதிரி வேலை வாய்ப்புகளுக்கு நிறைய பேர் விண்ணப்பிக்கணும், தமிழ்நாட்டு சைடும் இல்லை எங்க இருந்தாலும் விண்ணப்பிக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்காக அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படின்றது எதுவுமே நிர்ணயம் வந்து பண்ணாம நீங்க இலவசமாவே இந்த வேலைகளுக்கு விண்ணப்பிச்சுக்கலாம். ஸோ நீங்க அப்ளை பண்ண போறீங்க, டெஸ்ட் எழுத போறீங்க, வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னா அதுல இருந்து நெக்ஸ்ட் ப்ராசஸ் அந்த ரிட்டன் எக்ஸாம் மட்டும் பாஸ் பண்ணணும். ஸோ இவ்வளவுதான் விஷயங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான டீடைல்ஸ் எல்லாமே நான் வந்து கொடுத்துருக்கேன். அப்ளை பண்ணக்கூடிய லிங்கோட டேபிளும் எப்பயும் போல நான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு இப்போ நீங்க டைரக்டா அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா அப்ளை நவ் அப்படின்னு சொல்லக்கூடிய லிங்க் வந்து தெரியுது பாத்தீங்களா, இதை டச் பண்ணுங்க. ஓகே. நீங்க அப்படி இந்த லிங்க்க டச் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து கிளிக்கர் அப்படின்ற ஒரு பேஜ் வந்து வரும். ஸோ அந்த கிளிக்கர் அப்படின்ற பாக்ஸுமே தொட்டீங்கன்னா, யுவர் லிங்க் வில் பி ரெடி ஆட்டோமேட்டிக்கலி அப்படின்னு சொல்லிட்டு 16, 15 அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட்ஸ் வந்து பின்னோக்கி ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த செகண்ட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுற இதே இடத்துலயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அகைன் உங்களுக்கு கிளிக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய சேம் ப்ளூ கலர் பட்டன் பாக்ஸ் வந்து தெரியும். ஸோ அந்த ப்ளூ கலர் பட்டன் பாக்ஸையுமே நீங்க வந்து தொட்டீங்க அப்படின்னா, இப்போ இந்த வேலைகளுக்கு நீங்க வந்து இப்போ வந்துருச்சு பார்த்தீங்களா திருப்பி அதுவே. ஸோ இப்போ நீங்க இத தொட்டீங்கன்னா, இப்போ இந்த வேலைகளுக்கு நீங்க அப்ளை பண்ணக்கூடிய டைரக்டான இண்டெக்ஸ் பேஜஸ்க்குள்ளே வரும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கான NCESS அப்படின்னு சொல்லக்கூடிய நேஷனல் சென்டர் ஆஃப் எர்த் சயின்ஸ் ஸ்டடீஸோட அஃபிஷியல் பேஜ். ஸோ இப்போ உங்களுக்கு இதுக்குள்ள வந்தீங்கனாலே டைரக்டா போட்டிருக்காங்க. அப்ளிகேஷன் வெயிட்டிங் அப்படின்னு போட்டு, ஸோ உங்களுக்கு நான் சொன்ன 8 போஸ்டிங்ஸும் இங்க வந்து இருக்கு. டீடைல்ஸுமே உங்களுக்கு வந்து இருக்கு. ஸோ எப்படி நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இங்கேயே உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அப்ளை லாஸ்ட் டேட் ஃபார் அப்ளை உங்களுக்கான டேட் வந்து போட்டிருக்காங்க. எல்லாமே இருக்கு. ஸோ கீழ நீங்க அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்கமே, இந்த இடத்துல உங்களுக்கு வந்து லாகின் அப்படின்ற ஒரு பேஜும் தெரியும், நியூ யூசர் அப்படின்ற பேஜும் தெரியும். அஸ் யூசுவல் வீடியோ பார்க்குற நிறைய பேர் இந்த வீடியோ இந்த பேஜுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் வருவீங்க நான் நம்புறேன். அப்படி வந்துறீங்க அப்படின்னா நீங்க வந்து நியூ யூசர் அப்படின்ற காலத்தை டச் பண்ணணும். ஸோ இப்போ இந்த நியூ யூசர் அப்படின்ற காலத்தை நீங்க டச் பண்ணீங்கன்னு வச்சுக்கோமே, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து லோட் வந்தாகும். ஏன்னா இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படினால உங்களோட டீடைல்ஸ் எல்லாத்தையுமே நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் டைட்டில்ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்க மிஸ்டரா மிஸ்ஸஸா என்ன விஷயங்கள் கொடுத்துக்கோங்க, ஃபுல் நேம் கொடுத்துக்கோங்க, டேட் ஆஃப் பர்த் இது எல்லாமே கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃப்ல என்ன இருக்கோ அதை தான் நீங்க கொடுக்கணும். தப்பா கொடுத்துட்டீங்கன்னா திருப்பி சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ வேஸ்ட் ஆயிடும். அதனால ஸோ கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ஜிமெயில் ஐடியும் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. மொபைல் நம்பர், பாஸ்வேர்டு, அந்த பாஸ்வேர்டையும் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கேப்சா. ஸோ எனக்கு வந்து இந்த கேப்சா தெரியுது, உங்களுக்கு எந்த கேப்சா வேணா தெரியலாம். கொடுத்துட்டு ரிஜிஸ்டர் அப்படின்ற கொடுத்துக்கோங்க. ஸோ ரிஜிஸ்டர் பண்ணும்போது நீங்க வந்து என்ன பாஸ்வேர்டோ ஜிமெயில் ஐடியோ கொடுத்தீங்களோ அதை வச்சு திருப்பி போயிட்டு நீங்க லாகின் பண்ணிட்டு இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். ஸோ அப்ளை பண்ணும்போது உங்களோட டீட்டெயில்ஸ், அதாவது உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டாக இருக்கட்டும், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, எஜுகேஷனல் டாக்குமெண்ட், சிக்னேச்சர், அதுக்கப்புறம் லைவாக கூட உங்களை பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே எப்படி நம்ம வந்து ரயில்வே எக்ஸாம்ஸுக்கும் எஸ்எஸ்சிக்கும் அப்ளை பண்ணுறோமோ, சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட சேம் ப்ராசஸ் தான் இதுக்குமே இருக்கும். இதுக்குமே நீங்கள் அப்படி தான் விண்ணப்பிக்க போகிறீங்க. ஸோ வேணும் அப்படின்றவங்க தாராளமாக நான் சொன்ன மெத்தட்ஸில் அப்ளை பண்ணிக்கோங்க. டைம் இன்னும் நிறையா இருக்குது. ஸோ நீங்கள் வீட்டில் உட்காந்து இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணக்கூடிய ப்ராசஸையும் நான் சொல்லி தந்துட்டேன். இன்கேஸ் டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரிக்கே அடுத்தடுத்த நல்ல ஒரு சூப்பரான தரமான வீடியோஸில் வந்து பார்க்குறேன்.